ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்க்க போகிறதுல அதுக்கு பதிலாக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்ச பாத்திரம், சாமி சாமான்கள், அதே நேரத்தில் பித்தளை, வெங்கல பாத்திரத்தை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சாமி சாமான் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அதுக்கு புளி, அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழம், சபீனா, பீத்தாம்பரி இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணோம். ஆனாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக 10-15 ரூபாய்க்குள்ளேயே நம்ம ஈஸியாக எப்படி சாமி சாமான் கழுவலாம், அதுவும் டென்ஷனே இல்லாமல், வியாழக்கிழமை டென்ஷனே இல்லாமல் கழுவலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குத்து விளக்கும் சாமிக்கு சூடம் காட்டுறது. நேற்றே இதை கழுவிட்டேன். இது காமாட்சி அம்மன் விளக்கு. 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதை எப்படி நல்ல பளபளன்னு கழுவுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமி சாமான் கழுவுறதுக்கு கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணோம். என்ன தான் எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா தேய்ச்சாலும் கடைசியாக இந்த மாதிரி சபீனாவை வாங்கி நல்லா தேய்ச்சாதான் நல்ல பளபளன்னு இருக்கும். சபீலான நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. இது தேய்க்கிறனால சீக்கிரம் சாமி சாமான் நல்ல பளபளன்னு ஆகிடும். ஆனால் கைக்கு ரொம்ப ஆபத்து. அப்படி இல்லை, புளியை வச்சு தேய்ப்போம். புளியில் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு புளியை தேய்ப்போம். இதுதான் பீத்தாம்பரியும் ஒரு சிலவங்க யூஸ் பண்ணாங்க. இதுவுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் தான். என்ன தான் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம சாமி சாமான் கழுவிடலாம். இது புதுசாக மார்க்கெட்டில் டிமார்ட்டில் வாங்கினேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது கழுவுறதுக்கு. ஆனால் இதுவுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் தான். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக போகும். ஆனால் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பளபளன்னு மின்னும். உங்களுக்கு சாமி சாமான்லாம் ஈஸியாக நீங்கள் கழுவிடலாம். ஆனால் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக எப்படி நம்ம சாமி சாமான் கழுவுறலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாருங்கள், நல்ல பளபளன்னு இருக்குது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி நல்லா குத்து விளக்கு மாதிரி நல்ல பளபளன்னு மின்ற மாதிரி கழுவுறனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி வாயகண்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுடர் ஒன்று சேர்த்துக்க. இந்த பவுடர் என்ன பவுடர்னு கடைசியாக வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு சர்க்கரை மாதிரி இருக்கும். இது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு லிக்விட் ஒன்று சேர்க்க போகிறோம். இந்த லிக்விடும் என்னதுன்னு நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சாமி சாமானை கழுவுன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கைகள் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நகத்தை சுற்றி ரொம்ப காஞ்சத்தன்மையாக இருக்கும். தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, நகங்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சபீனா, பீத்தாம்பரி யூஸ் பண்ணுறனால. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு காமாட்சி அம்மன் விளக்கு அதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு விளக்க பார்க்கும்போதே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பின்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் ஸ்காட்ச் பிரைட் எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு ஸ்காட்ச் பிரைட் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஈஸியாக தேய்க்க வரும். அழுத்தி தேய்க்க தேவையில்ல. ஸ்காட்ச் பிரைட் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல பளபளன்னு மின்றதை. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றியே நீங்கள் தேய்க்கணும். ஏன் இந்த அளவுக்கு தேய்க்கணுன்னா, இது 15-20 வருஷம் ஆயிடுச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை இந்த விளக்கை. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா அடுத்தது வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை தேய்க்கும் போது கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இது நான் வாங்கி இந்த விளக்கை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த விளக்கை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது இந்த விளக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் சபீனா யூஸ் பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் பீத்தாம்பரியும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்காட்ச் பிரைட் வச்சு நீங்கள் நல்லா தேய்க்கலாம்.
இந்த லிக்விடை ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் கலந்துட்டு தான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சோம். அதே லிக்விடை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸ்காட்ச் பிரைட்டில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. சபீனாக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கைகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். செலவே இல்லாமல் நீங்கள் சாமி சாமானை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பளபளன்னு மின்றதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. என்னடா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தேய்க்கிறதுக்கு பீத்தாம்பரி, எலுமிச்சம்பழம், புளி அப்படி இல்லைனா சபீனா வச்சு தேய்ச்சிடலாமேன்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட. அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கு கொஞ்சம் கூட ஆபத்து இல்லை. உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவாங்க. அவங்க கைகளுக்கும் ஆபத்தே இல்லை. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காமாட்சி அம்மன் விளக்கில் அதிகமான டிசைன்ஸ் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப டிசைன் இருக்க இடத்துல இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கிக்கோங்க. கடைகளில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் மீடியம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒயரில் செஞ்சது. அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அங்கங்கே இடுக்கில் உள்ள ஊத்தைகள், அதாவது அழுக்கு கூட நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள், இதே தண்ணியை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எந்த கெமிக்கல்ஸோ சபீனாவோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இதே தண்ணியை ஊற்றி தான் ஸ்காட்ச் பிரைட்லேயும் நான் கழுவுனேன். அதே நேரத்தில் இந்த கம்பி ப்ரஷ்லேயும் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஹார்டான ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரொம்ப அங்கங்கே ஊற்ற இருக்கிறத மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண 2 பொருட்களை தண்ணியில் போட்ட பிறகு சாமி சாமான்லாம் அதே தண்ணியில் போட்டுட்டு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்காட்ச் பிரைட் வச்சு நல்லா அந்த தண்ணியை ஊற்றியே நல்லா தேய்ச்சிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்க இடத்துல நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா, தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பளபளன்னு கிடைக்கும். எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக உங்கள் சாமி சாமான் வந்து நல்ல பளபளன்னு மின்னும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு எந்த அளவுக்கு மங்கலாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பளபளன்னு மின்றதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த 2 பொருட்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளோ தான் சாமி சாமானை கழுவுனாலும் மீதி உள்ள தண்ணியில் வீட்டில் இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படி என்னென்னா கிளாஸ், பிளேட், ஸ்பூன், கப்பு, மக் இந்த மாதிரி ஏதாவது பித்தளையில் வெங்கலத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் டிப் பண்ணி 15-20 நிமிஷத்துக்கு பிறகு கழுவுனீங்கன்னா நல்ல பளபளன்னு மின்னும். இந்த குடத்தை வந்து எங்கள் அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை நான் ஸ்பூன் ஹோல்டராக, கிச்சனில் ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணுறேன். அதை இப்போ நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுவுமே நல்ல பளபளன்னு மின்னுது. 15-20 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதே தண்ணியை ஊற்றி கழுவுனீங்கன்னா நல்ல பளபளன்னு மின்னும். உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கை பார்க்கும்போதே தெரியும். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற காமாட்சி அம்மன் விளக்குக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சூடம் காட்டுறதையும் குத்து விளக்கையும் நான் நேற்றே கழுவினேன். இந்த 2 பொருட்களை வச்சு தான் நான் கழுவினேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பளபளன்னு மின்றதை. அந்த 2 பொருட்களும் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அந்த 2 பொருட்கள் என்னான்னு இப்போ பார்த்துலாம். இது வந்து பயோ என்சைம்ஸ். வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா வீட்டில் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாம்புவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் கழுவுறதுக்கு, பழங்கள் கழுவுறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இந்த பயோ என்சைம்ஸ் வந்து 100% இயற்கைக்கு சேஃப். அதே நேரத்தில் நமக்கும் வந்து 100% சேஃப். அடுத்தது நம்ம சேர்த்த பொருள் என்னன்னு பார்த்துடலாம். சர்க்கரை மாதிரி இருக்கும், ஆனால் இது சர்க்கரை கிடையாது. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதனால நம்ம ஃபுட் சம்மந்தமாக, சாப்பாடு சம்மந்தமாக உள்ள பொருட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. குறிப்பாக ஜூஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்கெட்டில் வாங்குகிற ஜூஸில் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் கூட. இது வந்து நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். 50 கிராம் வந்து இது வந்து 17 ரூபா. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த 17 ரூபாவை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சிட்ரிக் ஆசிடை மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும். எல்லா சாமி சாமானையும் கழியலாம். வீட்டில் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பித்தளை, வெங்கல பாத்திரத்தை கூட நீங்கள் இதையே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். இயற்கைக்கும் எந்த கேடும் விளைவிக்காது. அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கும் எந்த கெடுதலும் விளைவிக்காது. இந்த 2 இயற்கைக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை வச்சு தான் இந்த அளவுக்கு சாமி சாமானை வந்து நல்ல பளபளன்னு கண்ணாடி மாதிரி மின்ற மாதிரி நம்ம கழுவியிருக்கோம்.
இந்த சிட்ரிக் ஆசிடை வந்து நீங்கள் கடைகளில் வாங்கலாம். ஆனால் இந்த பயோ என்சைம்ஸை வந்து நீங்கள் வீட்டில் வந்து தான் செய்யணும், கடையில் வாங்க முடியாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் மூலம் நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த 2 பொருட்களை வச்சு ரொம்ப சீப்பாக 2 பொருட்களை வச்சு ரொம்ப அருமையாக இந்த சாமி சாமானை, அதுவும் பித்தளை பாத்திரங்களை ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாமி சாமானை பார்த்தோன்னே உங்களுக்கும் ஆசை வந்திருக்கும், எப்படா வியாழக்கிழமை வரும், நம்மளும் இந்த மாதிரி நல்ல பளபளன்னு சாமி சாமான் கழுவணும், ரொம்ப ஈஸியாக கழுவணும்னு. அதனால் உடனே போய் சிட்ரிக் ஆசிடை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை சிட்ரிக் ஆசிடை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சாமி சாமானை ஊற வச்சு கழுவி பாருங்கள். கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக சபீனா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக தான், நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் சபீனா சேர்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா விம் லிக்விடோ தேய்ச்சாலும் உங்களுக்கு நல்ல பளபளன்னு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் சிட்ரிக் ஆசிட் பயோ என்சைம்ஸை வச்சு சாமி சாமானை கழுவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த மாதிரி சாமி சாமான் கழுவுறதுக்கு கஷ்டப்பட்டால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.